சென்னையில் சாலைகளில் மாடுகளை திரியவிடும் உரிமையாளர்கள் மீது போலீசாரின் உதவியுடன் சட்ட நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம், விவரங்களை பகிரலாம். சென்னை மாநகராட்சியில் மாடுகளுடைய தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மாட்டின் உரிமையாளர்கள் தங்களுக்கு சொந்தமான வீடுகளில் வைத்து வளர்க்க வேண்டிய மாடுகளை அவ்வப்போது சாலைகளில் திரிய விடுவதால் விபத்துக்கள் ஏற்படுவதோடு சாலையில் நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்த நிலையில்தான் சென்னையில் ஒட்டுமொத்தமாக 23,000 25,000 மாடுகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் ஒழுங்குபடுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகள்ல மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக சாலையில் இது போன்று திரியக்கூடிய மாடுகளை பிடித்து மாநகராட்சி ஊழியர்கள் பிடித்து சென்றால் அந்த உரிமையாளர்கள் மீது 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிப்பதோடு தொடர்ந்து 3 முறை அவ்வாறு மாடுகளை பிடித்தால் அவர்களுடைய மாடுகளை பறிமுதல் செய்வது என பல்வேறு சட்டங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இருந்தும் அதை கட்டுப்படுத்த முடியாததால் அடுத்த கட்டமாக தற்போது அனைத்து மாடுகளுடைய உரிமையாளர்களுடைய பட்டியலானது தயாரிக்கப்பட்டு கண்டறியப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இனி சாலையில் தெரியக்கூடிய மாடுகளை பிடித்தால் உரிமையாளர்கள் மீது போலீசார் உதவியுடன் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் மாநகராட்சி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. காரணம், இந்த மாடுகளை மாநகராட்சி ஊழியர்கள் சென்று பிடிக்கும் போது அவர்களிடம் இவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது, மாடுகளை பிடிக்க விடாமல் அந்த பகுதியில் இருந்து மாடுகளை தப்பிக்க வைத்து கொண்டு செல்வதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக இதை தடுப்பதற்கு மாநகராட்சி இதுபோன்ற யுக்திகளில் ஈடுபட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.